ஒரு பக்கம் தங்கமயிலும் குழலிக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராஜியும் மீனாவும், நீ இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. நீ ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்ட அப்படின்னா அவங்களுமே இதுவே ரெகுலரா எதிர்பார்ப்பாங்க. நீ மட்டும் தான் இதை பண்ணி கொடுக்க முடியும், எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது எதையுமே கேட்காத தங்கமயிலுமே மறுபடியும் இங்க குழலிக்கு தேவையான விஷயங்களை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலிக்கு பிடிச்ச மாதிரி டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி அதை டீ எல்லாம் பக்காவா போட்டு ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணது மட்டும் இல்லாம அதை எடுத்துட்டு போறதுக்காக தயாராகிற நேரத்துல ராஜி மீனாவும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து தங்கமயில பிடிச்சி நிறுத்திடுறாங்க. அப்ப கொள்ளையிலுமே அங்கிருந்து என்ன பண்ற, சீக்கிரம் எடுத்துட்டு வான்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இங்க தங்கமயில பிடிச்சு வச்சிருக்கிறதுனால அவங்களுமே நகர முடியல. அப்ப இந்த மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து தங்கமயில் வராததுனால எங்க கொள்ளையிலுமே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோன்னா இல்லத்த இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டு வரதுக்காக தான் ரெடி பண்ணேன், நான் வந்துட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டீயுமே கொண்டு போய் கொள்ளையிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுமே அதை குடிச்சு முடிச்சுட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் ராஜி மீனா தங்கமயில் இவங்க எல்லாருமே உட்கார வச்சு எப்பவும் போல நியாயம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மீனாக்கும் ராஜுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. சே, இவங்க எப்போ வந்தாலும் இதை தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து தங்கமயிலும் நம்ம எப்படியாவது இவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், ஏன்னா அப்பதான் நம்மளோட பிரச்சனை யாருக்குமே வெளியில தெரியாம இருக்கும். இவங்க மட்டும் நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கமயிலுமே வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து குழலிக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கோமதி இருந்துகிட்டு தாலி பிரிச்சு கோக்குற சாங்கியத்துக்காக நான் போய் உங்களோட நகையெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேங்க் கிளம்புறாங்க. இதை பார்த்து தங்கமயிலுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ போச்சு, அத்தை மட்டும் போயிட்டு அந்த நகையை பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஏன்னா அது எல்லாம் கவரிங் அப்படின்றதுனால இந்நேரம் கலர் மாதிரி இருக்கும், அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமயிலுமே ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வந்து தனியா அவங்க போறப்போ அத்தான் நீங்க தனியா போகாதீங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுமே சொல்றாங்க. இது கேட்ட உடனே எதுக்காக, நான் மட்டும் போயிட்டு வந்துடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றப்போ இல்லத்த இந்த மாதிரி நீங்க நகை எடுக்க போறப்போ தனியா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்கமயில அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி குழந்தையுமே இருந்துகிட்டு ஆமாமா நீ தனியெல்லாம் போக வேண்டாம், கண்டிப்பா ஒரு ஆள் அவங்க கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பலகாரத்தை கீழே வச்சுட்டு அதை அவங்க சாரிலே தொடச்சிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. உடனே இந்த பக்கம் தங்கமயிலும் ஒரு நிமிஷம் அதை நான் போய் சாரி மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாரி மாத்த கிளம்புறப்போ நீங்க குழலையுமே அங்க தங்கமயில நிறுத்தி முதல்ல நில்லு, நான் இந்த மாதிரி வந்து அம்மா கூட ஒரு ஆள் போகணும்னு தான் சொன்னேன், அதான் நீ போகணும்னு நான் சொல்லலையே, நான் சும்மா தான் இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட தங்கமயிலுமே இருந்துகிட்டு இல்ல நீங்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக ரெஸ்ட் எடுக்காம போறீங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரி போய் உள்ள போய் வேலையை பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோமதியும் குழலையும் சேர்ந்துட்டு அந்த பேங்க்ல போய் நகை எடுக்கிறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க தங்கமயிலுக்குமே பக்கு பக்கு நடிச்சுக்குது. போச்சு, இந்நேரம் வந்து கலர் மாதிரி இருக்கும், ஏற்கனவே லாஸ்ட் டைம் அந்த நகையை வைக்கிறப்போ லைட்டா வந்து சேட் ஆயிருந்துச்சு, போச்சு மாட்டிக்க போறோம், என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி எப்பவும் போல குழலையுமே அந்த பேங்க்ல இருந்து நகையை வாங்கும்போது ஃபர்ஸ்ட் செக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கோமதியுமே இருந்துக்கிட்டு பேங்க்ல வச்சுலாம் எதுவும் பண்ணக்கூடாதுமா, முதல்ல வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்டு டைரக்டா அதை வீட்டுக்குமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து டேபிள்ல வச்சுட்டு அவங்கவுங்க நகையை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அந்த நகையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க தங்கமயிலுமே வந்து எப்படியாவது நம்மளோட நகையை நம்ம சீக்கிரமா வாங்கி ஆகணும், அதை வந்து கொள்ளை கண்ணில் படாம நம்ம எப்படியாவது அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நகையை பிரிக்கும் போது அதான் இது என்னோட நகை தான், இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை நீட்டுறாங்க. இதை பார்த்த குழலையுமே இருந்துக்கிட்டு எதுக்காக நீ இப்படி அதிக பிரசித்தனமா பண்ணிட்டு இருக்க, முதல்ல சும்மா இரு, எல்லா நகையும் பிரிச்சு தருவாங்கல்ல, அவசரப்படாத முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஒவ்வொரு நகையும் செக் பண்ணி இந்த பக்கம் ஒவ்வொருத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வந்து தங்கமயில துடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவ எதுக்காக இப்படி வந்து அதிக பிரசிங்கனம் பண்ணிட்டு இருக்கா, இவன் நகை எது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட நகையுமே பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே எப்பவும் போல இது உண்மையான நகையா அப்படிங்கிறத செக் பண்ற மாதிரி இங்க குழலையுமே அந்த நகையை திருப்பி திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருது, என்ன இது, இது தங்க மாதிரி இல்லையே, இது கலர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து தங்கமயில் முன்னாடி நீட்டி என்ன தங்கமயில் இது, உன்னோட நகை கலர் மாதிரி இருக்கு, இது தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த கோமதியுமே ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ற, தங்கமா தான் இருக்கும், முதல்ல அந்த நகை என்கிட்ட கூட நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியுமே அந்த நகையை வாங்கி செக் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கோமதிக்குமே தெரிஞ்சிருது இது வந்து கவரிங் நகை தான், அதனாலதான் கலர் மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுமே பயங்கர ஷாக்கோட இந்த பக்கம் தங்கமயில பாக்குறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற மீனாவும் இருந்துகிட்டு ஓ இப்பதான் எனக்கு புரிய வருது, ஒருவேளை இவங்க இந்த ஒரு காரணத்தினாலதான் ஏற்கனவே நகையை கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கவரிங் நகை தான் போட்டிருக்காங்க, இது வெளியில தெரிய வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நகையை ரொம்பவே சேஃப்டியா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப இதெல்லாம் யார் பண்ணது, ஒருவேளை இவங்க அம்மா அப்பா எல்லா நகையுமே இந்த மாதிரி கவரிங்கா தான் போட்டிருப்பாங்களா, இதனால என்ன ஆக போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாண்டியனும் எப்பவும் போல வேலையை முடிச்சுட்டு இங்க கடையில இருந்து வந்திருக்காங்க. என்னப்பா இந்த மாதிரி வந்து எல்லா நகையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பார்த்து கேட்கறாங்க. இங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளியில காட்டிக்காம கோமதியுமே இல்லைங்க இப்பதாங்க எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. ஆனா அப்ப பக்கத்துல இருக்க குழலையுமே இருந்துகிட்டு வாயை திறந்து உண்மையை சொல்ல வரும்போது இங்க கோமதியுமே அவங்க காலில் மதிச்சு முதல்ல சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் முன்னாடி எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள அமைதிப்படுத்திடுறாங்க. அதே நேரம் இங்க தங்கமயிலுக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, பரவாயில்ல மாமா கிட்ட இந்த பிரச்சனை போல,
ஆனா அத்தை இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அதை விட முக்கியமா என்னோட குடும்பத்துல இது மாதிரி நான் படிக்கவே இல்லை, ஆனா படிச்சிருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. தங்க நகை போடுறேன்னு கவரி நகை போட்டிருக்காங்க. இந்த உண்மைலாம் முழுசா தெரிய வந்துச்சுன்னா என்னோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தங்கமயில போய் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க.